மசால்வாடா தாங்க. ஆஸ்திரேலியா தாங்க. எஸ் கைஸ், ஸோ மேட்ச் 17 இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா அட் பேர்படோஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல ஆஸ்திரேலியா 36 ரன் வித்தியாசத்துல தரமா இங்கிலாந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க இங்கிலாந்து. 201 for 7 ஆஸ்திரேலியா முதல் டீம் 200 ரன்ஸ் அடிச்சிருக்கு இந்த T20 வேர்ல்ட் கப்ல. அதுல யார் ஹையஸ்ட் ஸ்கோரர்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இங்க தான் ட்விஸ்டே. எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே அவங்களோட ஷேர் விளையாண்டாங்க. அது வார்னரா இருக்கட்டும், ஹெட்டா இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லா இருக்கட்டும், ஸ்டோனிஸா இருக்கட்டும், மார்ஷா இருக்கட்டும், எல்லாருமே குயிக்கா ஒரு 30 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. அண்ட் இங்கிலாந்தோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐ திங்க் ஜோஃபர் ஆர்ச்சர் நல்லா போட்டாருங்க. எக்கனாமிக்கலா போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. மத்த போலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடி வாங்கினாங்க. மொயின் அலி ஓரளவுக்கு டீசெண்டா போட்டாரு. அண்ட் சேசிங்ல பாத்தீங்கன்னா பட்லரும் சால்ட்டும் 7 ஓவர்ல 73 ரன். நான் என்ன நினைச்சேன்னா ஓகே இங்கிலாந்து இன்னைக்கு வச்சு செஞ்சிருவாங்க ஆஸ்திரேலியாவான்னு. ஜாம்பா உள்ள வந்தாருங்க, சால்ட் விக்கெட் அவுட் ஆனாரு. இருந்தாலும் பட்லர் இருக்கிறவருக்கும் அந்த ஹோப் இருந்துச்சு. எப்போ பட்லர் ஜாம்பா பால்ல இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடி அவுட் ஆனாரோ அப்பவே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சோக் பண்ணிட்டாங்க. எஸ்பெஷலி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் போலர்ஸ் பேட் கமின்ஸ், ஹேசல்வுட், ஸ்டோனிஸ்லாம் சூப்பரா போட்டு ஒரு அமுக்கு அமிக்கிறாங்க. அண்ட் ஜாம்பா வாஸ் ரியலி ராக்கிங், அவ்வளவுதான் சொல்ல முடியும். பியூட்டிஃபுல்லா போட்டாரு. ஸோ டிசர்விங் வின் ஃபார் ஆஸ்திரேலியா கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஸோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.